Morning students, today we are going to start our chapter 4 in 12th computer science, that is algorithmic strategies. So we should know first what is an algorithm. Okay, algorithm na enna appadina, it is a step by step process to accomplish a task. ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், அல்காரிதம் அப்படின்னு சொல்றோம். ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு காஃபி போடுறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், டேக் அ பவுல் வித் காஃபி பவுடர், பாயில் த வாட்டர் அண்ட் போர் இட் இன்டு த பவுல், ஃபில்டர் இட், பாயில் மில்க், மிக்ஸ் சுகர் அண்ட் ஃபில்டர்ட் காஃபி அலாங் வித் த பாயில்டு மில்க், pour the coffee into the cup to serve. ஒரு காஃபி போடுறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். ஸோ ஒரு ப்ராப்ளமுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், அல்காரிதம் அப்படின்னு சொல்றோம். An algorithm is a finite set of instructions to accomplish a particular task. Task means a work. ஒரு particular work பண்றதுக்கு செய்யற set of instructions தான் என்னன்னு சொல்றோம், அல்காரிதம் அப்படின்னு சொல்றோம். It is a step-by-step procedure for solving a given problem. ஒரு problem solve பண்றதுக்கான step-by-step procedure. An algorithm can be implemented in any suitable programming language. அல்காரிதம்ங்கிறது ஒரு காமன் இன்ஸ்ட்ரக்ஷன், அதை நம்ம எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். அந்த அல்காரிதம் வச்சு நம்ம C++ ப்ரோக்ராமும் எழுதலாம், பைத்தான் ப்ரோக்ராமும் எழுதலாம், ஜாவா ப்ரோக்ராமும் எழுதலாம். இட் இஸ் சூட்டபிள் ஃபார் எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். Algorithm must have an input, output and should satisfy the following characteristics such as definiteness, correctness and effectiveness. So algorithmக்கு ஒரு இன்புட் இருக்கணும், ஒரு அவுட்புட் இருக்கணும். அந்த இன்புட்டை வச்சு ப்ராசஸ் பண்ணி ஒரு அவுட்புட் தரும். அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ், டெஃபினட்னஸ், கரெக்ட்னஸ், எஃபெக்டிவ்னஸ் பற்றிலாம் கம்மிங் டாபிக்ஸில் பார்க்கலாம். Data are maintained and manipulated effectively through data structures. ஒரு டேட்டாவை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வச்சு மெயின்டைன் பண்ணலாம். எதெல்லாம் நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்னு சொல்றோம்னா, அரேஸ், ஸ்ட்ரக்சர்ஸ், லிஸ்ட், டியூபிள்ஸ், டிக்ஷனரிஸ், இந்த மாதிரி ஒன்னா டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடத்த தான் நம்ம என்னன்னு சொல்றோம், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்றோம். டேட்டாவை மெயின்டைன் பண்றதுக்கான இடம் தான் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். Algorithms can be developed to store, manipulate and retrieve data from data structures. So ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம், அதை தான் ஸ்டோர் பண்ணி மெயின்டைன் பண்ணி வைக்கிற இடத்த தான் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னு சொல்றோம். இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருந்து ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்றதோ, ரிட்ரீவ் பண்றதோ, இல்லை ஏதாவது ப்ராசஸ் பண்றதோ எது மூலியமா பண்ணலாம், அல்காரிதம்ஸ் மூலியமா பண்ணலாம். So read this carefully. Data are maintained through data structures and algorithms is developed to store, manipulate and retrieve data from data structure. Data structure ல இருந்து ஒரு டேட்டாவை வாங்குறதுக்கோ இல்ல ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்கோ நம்ம என்ன யூஸ் பண்றோம், அல்காரிதம்ஸ் யூஸ் பண்றோம். Examples for data structures are arrays, structures, list, tuples, dictionaries, etc. ஸோ நம்ம அல்காரிதம் யூஸ் பண்ணி டேட்டா ஸ்ட்ரக்சரில் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணலாம். டு சர்ச் அன் ஐட்டம் இன் அ டேட்டா ஸ்ட்ரக்சர் யூசிங் லீனியர் அண்ட் பைனரி சர்ச். ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரில் ஒரு ஐட்டத்தை சர்ச் பண்ணுறோம். ரெண்டு டைப் ஆஃப் சர்ச் இருக்கு, லீனியர் சர்ச் அண்ட் பைனரி சர்ச். இந்த லெசன்ல இதை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் சார்ட்டிங். சார்ட்டிங் என்னது, அரேஞ்சிங் அப்படிங்கிறது சார்ட்டிங் அப்படின்னு சொல்றோம். அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர்ல சார்ட்டிங் அப்படின்னு சொல்றோம். டு சார்ட் ஐட்டம்ஸ் இன் a certain order using methods such as bubble sort, insertion sort and selection sort. இந்த சார்ட்டிங்க்கு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு, அதை பத்தி இந்த லெசன்ல டீட்டெயிலா பார்ப்போம். அடுத்து என்ன பண்ணலாம், இன்சர்ட் பண்ணலாம். ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர்ல ஒரு ஐட்டம் இன்சர்ட் பண்ணலாம், ஒரு ஐட்டம் அப்டேட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம் த்ரூ அல்காரிதம். அல்காரிதம் எதுக்கு யூஸ் பண்றோம், டேட்டா ஸ்ட்ரக்சர்ல இருந்து ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்கோ, ரிட்ரீவ் பண்றதுக்கோ, மேனிபுலேட் பண்றதுக்கோ யூஸ் பண்றது அல்காரிதம்ஸ். அல்காரிதம் வச்சு டேட்டா ஸ்ட்ரக்சர்ல என்னென்ன ப்ராசஸ் பண்ண முடியுங்கிறது தான் இந்த லிஸ்ட். The way of defining an algorithm is called algorithmic strategy.
இப்படிதான் இந்த வேலையை செய்ய போறோங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் அல்காரிதமிக் ப்ராசஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், அல்காரிதமிக் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், டு கால்குலேட் த ஃபேக்டோரியல் ஃபார் அ given value n, then it can be done by defining the function to calculate factorial once for the iteration 1, then it can be called recursively. இப்போ நம்ம 5 factorial என்ன பண்றோம்? So 5 into 4 factorial, 5 into 4 into 3 factorial. அந்த ஃபேக்டோரியல் ஃபங்க்ஷன் என்ன பண்றோம், ரிகர்சிவா திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் till the number of required iteration is reached. The word algorithm comes from the name of a Persian author, Abu Ja'far Muhammad ibn Musa al-Zarmi, who wrote a textbook on mathematics. So mathematics ஒரு படிச்ச ஒரு ஆத்தர் தான் என்ன பண்றாரு, அல்காரிதம்ங்கிற வேர்டை கொண்டு வராரு. The word algorithm has come to a method to solve a problem. ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கான சொல்யூஷன் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், அல்காரிதம் அப்படின்னு சொல்றோம். ஸோ நம்ம கேரக்டர்ஸ் பத்தி இங்கேயே பார்த்தோம் இல்லையா, என்னென்ன கேரக்டர்ஸ் பார்த்தோம், டெஃபினட்னஸ், கரெக்ட்னஸ், எஃபெக்டிவ்னஸ் மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு அல்காரிதம்க்கு. ஃபர்ஸ்ட் கேரக்டர் இன்புட். ஒன்று எதுவும் இன்புட் இல்லாமலே ஒரு அவுட்புட் காமிக்கலாம், இல்லைன்னா சம் இன்புட்டை வச்சு ஒரு அவுட்புட் காமிக்கலாம். 0 or more quantities to be supplied. நம்ம இன்புட் கொடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், அவுட்புட் கிடைக்கும். அட்லீஸ்ட் 1 quantity of output is produced. Finiteness, finite அப்படின்னு என்னது, algorithms must terminate என்னது, stops after finite number of steps. இத்தனை number of stepsக்கு அப்புறம் algorithm என்ன ஆயிடணும், ஸ்டாப் ஆயிடணும். Definiteness, all operations should be well defined. ப்ராப்பரா அந்த ஒர்க்கை எப்படி பண்ணணுங்கிறத well defined பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள், operations involving division by 0 or taking square root for a non-negative number are unacceptable. ஒரு நம்பரை 0வால டிவைட் பண்றதோ இல்ல ஒரு நெகட்டிவ் நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதோ அக்செப்டபிள் கிடையாது. ஸோ அதனால அந்த ப்ராப்ளம் நம்ம ப்ராப்பரா என்ன பண்ணணும், டிஃபைன் பண்ணிடணும், இந்த வேலையை தான் செய்யணும் அப்படின்னு. Effectiveness, every instruction must be carried out effectively. Correctness, the algorithm should be error free, எந்த மிஸ்டேக் இல்லாம இருக்கணும். Simplicity, should be easy to implement. அந்த அல்காரிதம்ல இருந்து ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல நம்ம ப்ரோக்ராமா எழுதணும்னா அதை ஈஸியா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியறதா இருக்கணும். Unambiguous அப்படின்னா not clear அப்படின்னு அர்த்தம். Algorithm should be clear and unambiguous. Sorry, ambiguous na not clear, unambiguous na clear ஆ இருக்கிறது. Each of its steps and their inputs output should be clear and must lead to only one meaning. ஸோ ஒரு ப்ராசஸ் பண்ணோம்னா இதுதான் இன்புட், இதுதான் அவுட்புட் அப்படிங்கிறதுல கிளியரா இருக்கணும். feasibilityனா கன்வீனியன்ட் அப்படிங்கறத சொல்லலாம். It should be feasible with available resources. என்னென்ன ரிசோர்சஸ் கிடைக்குதோ அதை வச்சு கன்வீனியன்ட்டா நம்ம ப்ராசஸை பண்ணி முடிக்கணும். போர்ட்டபிள், இது நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம். போர்ட்டபிள்னா ஏபிள் டு கேரி அவுட் ஈஸிலி, எங்கனாலும் இந்த வேலையை. இப்போ ஒரு அல்காரிதம் வச்சு நம்ம C++லையும் ப்ரோக்ராம் பண்ண முடியணும், ஜாவாலையும் பண்ண முடியணும், எல்லா ஓஎஸ்லையும் லினக்ஸ் ஓஎஸ்லையும் பண்ண முடியணும், விண்டோஸ் ஓஎஸ்லையும் பண்ண முடியணும். An algorithm should be generic, independent of any programming language or operating system, able to handle all ranges of input. Generic அப்படின்னா common அப்படின்னு அர்த்தம். It should be common for all the programming languages and எந்த input கொடுத்தாலுமே ப்ராப்பரான அவுட்புட்டை கொடுக்கணும். And the final one is independent. An algorithm should have step-by-step directions which should be independent of any programming code. Programming code, எந்த லாங்குவேஜ்ல ப்ரோக்ராம் பண்ணாலும் அது இண்டிபெண்டன்ட்டா இருக்கும். இட் இஸ் மோர் ஆர் லெஸ் சேம் as போர்ட்டபிள். எப்படி ஒரு அல்காரிதம் எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, algorithms are generic, that is common and not limited to computer alone. கம்ப்யூட்டருக்காக மட்டும் கிடையாது algorithm. It can be used in various real-time activities also. Knowingly or unknowingly, we perform many algorithms in our daily life, such as packing books in school bag, finding the shortest path to search a place, scheduling day-to-day activities, preparation for exam, etc. ஸோ அல்காரிதம்ங்கிறது கம்ப்யூட்டருக்கு மட்டும் கிடையாது, ஏதோ ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் டு கம்ப்ளீட் எ டாஸ்க் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்றோம், அல்காரிதம்னு சொல்றோம். As we all know that all programming language share common basic code constructs like conditions and iterations can be used to write an algorithm.
இப்போ டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்ம C++ பைத்தானையும் கம்பேர் பண்ணோம்னா கூட இதோட கோடிங் எல்லாம் கோடிங்னா வே ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிங் த கோடிங் எப்படி இருக்கு சேமாக தான் இருக்கு. ஒரு லூப் யூஸ் பண்றோம், ஒரு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்றோங்கிற மாதிரி அதோட உள்ள இருக்கிறது எல்லாமே எப்படி இருக்கு சேமாக தான் இருக்கு. ஸோ அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அல்காரிதம் எழுதிக்கணும். அல்காரிதம்னா என்ன பண்ணணும், ஒரு இன்புட், அந்த இன்புட்டை ப்ராசஸ் பண்ணி ஒரு அவுட்புட் தரத்துக்கான ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். இந்த காஃபி பற்றின அல்காரிதம் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். This kind of procedure can be represented using an algorithm. Thus, the algorithm consists of step-by-step instructions that are required to accomplish a task and helps the program to develop the program. Algorithm என்ன பண்ணும், ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்றதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இதுதான் அப்படின்னு சொன்னோம். அந்த அல்காரிதம் வச்சு ப்ரோக்ராமர் என்ன பண்ணிக்கணும், ப்ரோக்ராம் எழுதிக்கணும். Design an algorithm to find the square of a given number and display the result. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒரு நம்பருக்கு ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும், அதை டிஸ்பிளே பண்ணணும். ஸோ ஸ்டார்ட் த ப்ராசஸ், கெட் த இன்புட் எக்ஸ், calculate the square by multiplying the input value x into x பண்ணணும், display the result, stop. இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்றது தான் நம்ம என்னன்னு சொல்றோம், அல்காரிதம் அப்படின்னு சொல்றோம். Algorithm could be designed to get a solution to a given problem. Algorithm எதுக்காக, ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு. A problem can be solved in many ways. Among many algorithms, the optimistic one can be taken for implementation. ஒரு ப்ராப்ளம்க்கு நிறைய டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் சொல்யூஷன், 4-5 வேஸ் ஆஃப் சொல்யூஷன் இருக்குது. அதில் எது பெட்டர், இதுதான் கரெக்டாக ஒர்க் ஆகும், எது நம்ம நம்புறோமோ அதை நம்ம ஃபைனலாக இம்ப்ளிமெண்டேஷனுக்கு எடுத்துக்கலாம். An algorithm that yields expected output for a valid input is called as algorithmic solution. ஒரு கரெக்டான இன்புட்டுக்கு ப்ராசஸ் பண்ணி கரெக்டான எக்ஸ்பெக்டட் அவுட்புட் கிடைச்சிச்சு அப்படின்னா அது நம்ம அல்காரிதமிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். Next we are going to see the difference between algorithm and a program. அல்காரிதம்க்கும் ப்ரோக்ராமுக்கும் ஒரு சின்ன கம்பேரிசன் சொல்லணும் அப்படின்னா, இஃப் சப்போஸ் உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்கிட்ட வந்து அந்த பிரச்சனையை சொல்கிறேன், அந்த பிரச்சனை இப்படிலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணலாங்கிற ஐடியா நான் சொல்கிறேன், பட் அந்த ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது நீ தான். ஸோ ஒரு ப்ரோக்ராம், ஒரு வேலையை சொல்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் அல்காரிதம், பட் அந்த வேலையை செய்ய போகிறது ப்ரோக்ராம். Algorithm helps to solve a given problem logically and it can be contrasted with the program. Program is an expression of algorithm in a programming language. Algorithm நம்ம வேணுங்கிற programming languageல express பண்ணி எழுதுறது தான் program அப்படின்னு சொல்றோம். Algorithm can be categorized based on the implementation method, design techniques, etc. நிறைய different types of algorithm இருக்கும், நிறைய methods, different methods யூஸ் பண்ணிருப்போம், அதை வச்சு algorithm classify பண்றோம். But algorithm can be implemented by structured or object oriented programming approach. ரெண்டு டைப் ஆஃப் அப்ரோச் இருக்கு, ஒன்னு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங், இன்னொன்னு ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமிங். C++, பைத்தான் எல்லாமே ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் தான். இதில் நம்ம கிளாஸ் இருக்கும், ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். பட் C லாங்குவேஜ் இஸ் அன் ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ அதை கிளாஸிஃபை பண்ணலாம். There is no specific rules for algorithm writing, but some guidelines should be followed. Algorithmக்கு எந்த ஒரு ஸ்பெசிபிக் ரூல்ஸுமே கிடையாது, பட் ப்ரோக்ராம் அப்படி கிடையாது. சின்டாக்ஸ் நிறைய இருக்கு, ப்ராப்பரான சின்டாக்ஸ் ஃபாலோ பண்ணி தான் நம்மளால ஒரு ப்ரோக்ராம் எழுத முடியும். Algorithm resembles a pseudo code which can be implemented in any language. அல்காரிதமும் சூடோ கோடும் மோர் ஆர் லெஸ் சேமாக தான் இருக்கும். ரெண்டையும் வச்சு நம்ம எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வேணாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். பட் ப்ரோக்ராம் இஸ் மோர் ஸ்பெசிஃபிக் டு ஏ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ப்ரோக்ராமிங்னா இப்போ C++னா தட் வில் ஒர்க் ஒன்லி வித் C++, பைத்தான்னா தட் வில் ஒர்க் ஒன்லி வித் பைத்தான். ஓகே, திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அல்காரிதம் அண்ட் அ ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதம். ஸோ ஒரு அல்காரிதம் எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிற அனாலிசிஸ். Computer resources are limited. Efficiency of an algorithm is defined by utilization of the time and space complexity. ஒரு அல்காரிதம் எவ்வளோ எஃபிஷியண்டாக இருக்குதுங்கிறத எப்படி என்ன ஃபேக்டர் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, எவ்வளோ டைம் பீரியட்ல இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஒன் டைம் பீரியட், இது கம்ப்யூட்டர்ல எவ்வளோ ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எடுத்துக்குதுங்கிறது செகண்ட் ஒன். இந்த 2 ஃபேக்டர்ஸ் வச்சுதான் ஒரு அல்காரிதம் நம்ம என்ன பண்ண முடியும், அனலைஸ் பண்ண முடியும். First one is time, second one is space.
Analysis of an algorithm usually deals with the running and execution time of various operations involved. And the program இருக்கிற various operations run ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். The running time of any operation is calculated as how many programming instructions executed per operation. ஒரு particular operation பண்ணி முடிக்கணும், ஒரு division பண்ணி முடிக்கணும்னா உள்ள எவ்வளோ instructions அது execute பண்ணுது, எவ்வளோ டைம் அதுக்கு எடுத்துக்குதுங்கிறது தான் analysis of an algorithm. The analysis of an algorithm நம்ம two phases பிரிக்கலாம். One is priori estimate, another one is posteriori estimate. So this is a theoretical performance analysis of an algorithm. Efficiency of an algorithm is measured by assuming the external factors. ஒரு அல்காரிதமை எழுதுறதுக்கு முன்னாடி அதோட ப்ரையாரினா முன்னாடி ஒரு அல்காரிதம் நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு அனலைஸ் பண்ணுறது ப்ரையாரி எஸ்டிமேட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளோ ஸ்டோரேஜ் எடுத்துக்க போகுது, என்ன மாதிரி இன்புட் வாங்கிக்க போகுது, அதெல்லாம் வச்சு நம்ம அல்காரிதம் எஸ்டிமேட் பண்ணுறோம். போஸ்டீரியரி டெஸ்டிங் அப்படின்னா ஒரு அல்காரிதம் எழுதுனதுக்கு அப்புறமேட்டு அந்த அல்காரிதமோட என்ன சொல்லலாம் அனாலிசிஸ் பண்ணுறது, அந்த அல்காரிதம் அனலைஸ் பண்ணுறது போஸ்டீரியரி டெஸ்டிங். திஸ் இஸ் கால்ட் பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட். ஒரு அல்காரிதம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட். இன் திஸ் அனாலிசிஸ் ஆக்சுவல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் லைக் ரன்னிங் டைம் அண்ட் ரெக்வயர்ட் ஃபார் த அல்காரிதம் எக்ஸிகியூஷன்ஸ் ஆர் கலெக்டட். ஸோ இந்த போஸ்டீரியர் டெஸ்டிங் அல்காரிதம் எழுதுறதுக்கு அப்புறமேட்டு டெஸ்ட் பண்ணும்போது நம்ம டைமை மெயினாக கனெக்ட் பண்ணிக்கிறோம், எவ்வளோ டைமில் இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிங்கிறது. Estimation of the time and space complexity of an algorithm for various input sizes is called as algorithm analysis. Different types of input தரும். ஒரு சின்ன 12 அப்படிங்கிற ஒரு நம்பருக்கும் 2,20,000 அப்படிங்கிற நம்பருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி வேரியஸ் இன்புட்ஸ் கொடுத்தாலுமே அது எவ்வளோ டைம் எடுத்துக்குது, எவ்வளோ ஸ்பேஸ் எடுத்துக்குதுங்கிறத அனலைஸ் பண்ணுறது தான் அல்காரிதம் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். Next one is complexity of an algorithm. How complex, எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது. Suppose A is an algorithm. ஏங்கிறது ஒரு அல்காரிதம் அண்ட் n is the size of the input data. இந்த அல்காரிதம்க்கு கொடுக்குற இன்புட்டோட சைஸ் n. The time and the space used by the algorithm A are the two main factors which determine the efficiency of an algorithm. இந்த அல்காரிதம் எவ்வளோ எஃபிஷியண்டாக ஒர்க் பண்ணுதுங்கிறத டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு two main factors இருக்கு. One is time factor, another one is space factor. எவ்வளோ நேரத்தில் இந்த அல்காரிதம் பர்ஃபார்ம் பண்ணுது, எவ்வளோ ஸ்பேஸ் இந்த சிஸ்டம்ல ஆக்குபை பண்ணிக்குது அப்படிங்கிறது. Time factor. Time is measured by counting the number of operations like comparisons in the sorting algorithm. இந்த sorting நம்ம பின்னாடி பார்ப்போம்னு சொல்லியிருந்தேன், அதில் நிறைய கம்பேரிஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி டைம் ஃபேக்டர் எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னா எத்தனை ஆப்ரேஷன்ஸ் இந்த இதில் நடக்குது அப்படிங்கிறத வச்சு டைம் ஃபேக்டர் கால்குலேட் பண்ணுறாங்க. Second one is space factor. Space is measured by the maximum memory space required for the algorithm. ஒரு அல்காரிதம் எக்ஸிக்யூட் பண்ண அதிகபட்சம் எவ்வளோ மெமரி தேவை அப்படிங்கிறது ஸ்பேஸ் ஃபேக்டர். The complexity f of n gives the running time or the storage space required by the algorithm in terms of n as the size of input data. Input ஓட size n அப்படிங்கிறத வச்சு என்ன கால்குலேட் பண்ணுறாங்க, எஃப் ஆஃப் என். அதுதான் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அல்காரிதம். எவ்வளோ டைம் இது எடுத்துக்க போகுது, எவ்வளோ ஸ்பேஸ் இதை ஆக்குபை பண்ண போகுதுங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். திஸ் இஸ் கால்ட் அஸ் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அல்காரிதம். First one, time complexity. Time complexity of an algorithm is given by the number of steps taken by the algorithm to complete the process. எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் இருக்குது இந்த ப்ரோக்ராம் முடியறதுக்கு, எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும், அதுக்கு எவ்வளோ டைம் ஆக போகுதுங்கிறது டைம் காம்ப்ளெக்சிட்டி. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் an algorithm is the amount of memory required to run its completion. The space required by an algorithm is equal to the sum of the following two components. So ஒரு திரும்ப படிச்சு பாருங்க. ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் an algorithm is the amount of memory required to run a program for its completion. ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணி முடிக்கும் போது அதுக்கு எவ்வளோ மெமரி தேவைப்படுது அப்படிங்கிறது தான் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. அதுக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் இருக்கு. ஒன் இஸ் ஃபிக்ஸ்டு பார்ட், another one is variable part.
நமக்கு ஜெனரலாவே தெரியும் ஃபிக்ஸ்ட்னா that cannot be changed. வேரியபிள் அப்படின்னா என்னது சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். A fixed part is defined as the total space required to store certain data and variables for an algorithm. Fixed இருந்தா the value will not be changed. அதனால ஒரு particular memory நம்ம என்ன பண்ணிடுறோம் allot பண்ணிடுவோம். அது தேவையான the space required to store certain data and variables. இந்த டேட்டாவுக்கு வேரியபிள்ஸ்க்கு தேவையான ஸ்பேஸ் நம்ம என்ன பண்றோம் allot பண்றோம். அது சேஞ்ச் ஆகாம இருந்துச்சுன்னா அதை நம்ம fixed part அப்படின்னு சொல்றோம். For example, simple variables and constants used in an algorithm. சின்ன variables and constants. Constant ஓட variable value என்ன ஆகுது சேஞ்ச் ஆகாது. அதுக்கான ஸ்பேஸ் எவ்வளவு தேவைப்படுதுங்கிறது பார்க்கலாம். And next one is variable part is defined as the total space required by the variable which sizes depends on the problem and its iteration. For example, recursion used to calculate factorial of a given value n. Variable part என்னன்னா size differ ஆகும். இப்போ நான் ஸ்கொயர் ஆஃப் நம்பர் கால்குலேட் பண்ணும்போது 10 அப்படிங்கிற நம்பருக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் தேவைப்படும். இதே நான் வந்து 25 lakhs அப்படின்னு கொடுத்துறதுக்கு டிஃபரெண்ட் ஸ்பேஸ் தேவைப்படும் இல்லையா. ஸோ அது வேரியபிள் பார்ட். இட் இஸ் டிஃபைன்ட் as the total space required by the variable. அந்த வேரியபிளுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் தேவைப்படுது. which sizes depends on the problems and its iteration. எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் அண்ட் எத்தனை ஐட்ரேஷன் அதில் போக போகுதுங்கிறத வச்சு தான் நம்ம எவ்வளோ ஸ்பேஸ் அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ண முடியும். Recursion used to calculate the factorial of a given value n. Iteration என்னது திரும்ப அந்த ப்ராசஸ் நடக்கிறது. Recursionனாலும் அதுதான் இல்லையா. ஃபங்க்ஷன் that calls itself is a recursive function. திரும்ப அது ரன் ஆகிட்டே இருக்கும்போது அதுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் தேவைப்படுதுங்கிறது வேரியபிள் பார்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மொத்தத்தில் காம்ப்ளெக்சிட்டியோ இல்லை எஃபிஷியன்சியோ ஒரு அல்காரிதம்க்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது two main factors இருக்கு. One is time factor, another one is space factor. So that's it for today's class. We'll see the remaining topics in the next class. Thank you, students.